டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றின நாலேஜே இருக்காது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸு. அதில் நிறைய டெக்னிக் இருக்குது. இது ஒரு டெக்னிக். இப்போ நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா மோர் தென் 5000 கம்பெனிஸ், அதாவது 5000 கம்பெனிக்கு மேலே லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் நல்ல ரிட்டர்ன் தர கம்பெனியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் வந்து நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. நல்ல ட்ரஸ்ட்வொர்த்தியான, நல்ல ஸ்டாண்டர்டைஸான, நல்ல இன்டெகிரிட்டி உள்ள, மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனிஸ் இருக்குது. அந்தமாரி கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டாட்டாவில் நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாட்டாவோட ட்ரஸ்ட்டை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதேமாரி பஜாஜில் நிறைய கம்பெனி இருக்குது. பஜாஜ் நல்ல ட்ரஸ்ட்வொர்த்தியான கம்பெனி. அதேமாரி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா முருகப்பா குரூப்பில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நிறைய கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதேமாரி டிவிஎஸ் குரூப்பு நல்ல ட்ரஸ்ட்வொர்த்தியான குரூப்பு. அதேமாரி கிர்லோஸ்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஃபேமஸான கம்பெனி, நல்ல ஸ்டாண்டர்டைஸான கம்பெனி. இந்தமாரி நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட்டாக இருக்கிறதுல, இப்போ கோத்ரேஜ் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இப்போ ஜேஎஸ்டபிள்யூ எடுத்திங்கன்னா அதில் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இந்தமாரி நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஹோல்டிங் கம்பெனி இருக்கும். அதாவது அவங்க லிஸ்ட் பண்ணிக்கிற கம்பெனியில் நிறைய கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், அதை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த பிஸ்னஸுமே பண்ணாமல் இந்த ஹோல்டிங் கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எந்த பிஸ்னஸுமே பண்ண மாட்டாங்க. அவங்க குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸை வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் ஏறும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஏறும். இப்போ ரிட்டர்ன் ஆன் 10 இயர்ஸுக்கு Screen.inல போயிட்டு ரிட்டர்ன் ஆன் CAGR 10 இயர்ஸுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டிங் கம்பெனியோட CAGR பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20% இருக்கும். 20% ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ உலகத்திலே பெரிய ஷேர் மார்க்கெட் ஜாம்பவான் பார்த்திங்கன்னா வாரன் பஃபட் தான். அவருடைய ஆவரேஜ் CAGR பார்த்திங்கன்னா 21%. இந்த கம்பெனிஸ் எல்லாமே அவருக்கு ஈக்குவலான ரிட்டர்னை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கார்பரேஷன், இப்போ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 இயர் CAGR பார்த்திங்கன்னா 28% இருக்குது. இப்போ டிவிஎஸ் ஹோல்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிஎஸ் ஹோல்டிங்கோட 10 இயர் CAGR பார்த்திங்கன்னா 20%. அதே ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸ் கம்பெனி இருக்குல்ல, அதோட CAGR எடுத்து பார்த்திங்கன்னா 36%. அதேமாதிரி கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டோட CAGR பார்த்திங்கன்னா 19%. அதேமாரி நம்ம முருகப்பா குரூப்பில் இருக்க கம்பெனியில் ஹோல்டிங் கம்பெனி பார்த்திங்கன்னா சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட், இதோட CAGR பார்த்திங்கன்னா 20%. அதேமாதிரி பஜாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் உள்ள ஹோல்டிங் கம்பெனி பார்த்திங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, இதோட CAGR பார்த்திங்கன்னா 24%. இந்தமாரி நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அதில் நல்ல இன்டெகிரிட்டி இருக்க கம்பெனிஸ் எடுத்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே இது உங்களுக்கு புரியும். அதனால் இந்தமாரி கம்பெனிகளை